அனைவருக்கும் வணக்கம். இந்த செய்தியாளர் சந்திப்பு கூட்டம் வந்து ஏஐடிசி தொழிற்சங்க சார்பில் நடைபெறுகிறது. இந்த செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்தில் தொழிற்சங்க மூத்த தலைவர் அபிஷேகம், ஏஐடிசி செயலாளர் முத்துராமன், அதே போல பாப்ஸ்கோ நிறுவன அந்த ஊழியர் சங்கத்தினுடைய செயலாளர் ஜெய்சங்கர், தலைவர் ரமேஷ், பொருளாளர் பிரபு உள்ளிட்ட நிர்வாகிகள்லாம் அந்த செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க. பாப்ஸ்கோ நிறுவனம் 1990ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நிறுவனம். இந்த நிறுவனத்துல 1200 ஊழியர்கள் வேலை செய்து வந்தாங்க. ஒரு பல்வேறு பிரிவுகள் இதுல செயல்பட்டு வந்தது. 13 பிரிவுகளில் செயல்பட்டு வந்தது. பொது விநியோக முறை, இலவச அரிசி விநியோகம், நியாய விலை கடைகள், காய்கறி விற்பனை நிலையம், அரசு துறைகளுக்கு மானிய மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகள் வழங்குதல், அங்கன்வாடிக்கு ஊட்டச்சத்து வழங்குதல், வறுமை கோட்டின் கீழ் உள்ள குடும்பங்களுக்கு எல்பிஜி கேஸ் விநியோகம், எம்எல்எஃப் மதுபான கடைகள், மருந்து கடைகள், மணல் விற்பனை பிரிவு, பெட்ரோல் பங்கு, அதே போல தீபாவளி சிறப்பு அங்காடி, இப்படி 13 பிரிவுகள் பாப்ஸ்கோ நிறுவனத்திலே இருந்து வந்தது. நல்ல லாபத்தில் செயல்பட்டு வந்த இந்த நிறுவனம் படிப்படியாக நிர்வாக சீர்கேடின் காரணமாக இந்த நிறுவனங்கள் எல்லாம் நலிவடைய தொடங்கியது. அப்ப இந்த நிறுவனத்துல பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலை இருந்து வந்தது. கிட்டத்தட்ட 89 மாதம் இவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை. இந்த சம்பளத்தை வழங்க வலியுறுத்தி ஏஐடிசி தொழிற்சங்க தலைமையில பல கட்ட போராட்டங்கள் நடத்தணும். ஆண்டு கணக்கில் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். குறிப்பா இந்த போராட்டங்கள்ல உண்ணாவிரத போராட்டம், மறியல் போராட்டம், தர்ணா போராட்டம், ஒரு கட்டத்துல வயிற்றுல ஈர துணிய அணிந்து கொண்டு போராட்டம், தங்களுடைய வறுமையை அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஒரு கட்டத்துல பிச்சை எடுக்கும் போராட்டமும் நடத்தப்பட்டது. தலைகீழாக நின்று போராடினாங்க இந்த தொழிலாளிகள். தலைகீழாக நின்று போராடி பார்த்தோம். இந்த அரசு ஆட்சியாளர்கள் இந்த நிறுவனத்தை திறந்து நடத்துவதற்கும் நிலுவை சம்பளம் வழங்குவதற்கும் எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் இருந்து வந்தார்கள். ஒரு கட்டத்துல கடல்ல இறங்கி போராட ஆரம்பிச்சோம். உயிரை பணைய வைத்து இருக்கிற ஊழியர்கள், பாப்ஸ்கோ ஊழியர்கள் கடல்ல இறங்கி போராடினாங்க. அப்ப இந்த போராட்டத்திற்கு பிறகு ஆட்சியாளர்கள், குறிப்பா முதலமைச்சர், அமைச்சர், இவங்களோடலாம் பல கட்ட பேச்சுவார்த்தை. இப்படி நடைபெற்ற பேச்சுவார்த்தையில இவங்கெல்லாம் யாரு? அது வந்து அரசுக்கு சம்பந்தம் இல்லாத நிறுவனம். அது அந்த நிறுவனம் அப்ப நடத்துறாங்க, இப்ப நடத்த முடியல, நாங்க எப்படி அரசாங்கம் இதுக்கு பொறுப்பேற்க முடியும்? இப்படியெல்லாம் அலட்சியப்படுத்தியது மட்டும் இல்லாம இந்த ஊழியர்கள்லாம் யாரும் வேலை செய்யல, இவங்க தவறான முறைகள்ல ஈடுபட்டாங்கன்னு ஊழியர் மேல குற்றம் சுமத்துற வேலையை அவமானப்படுத்துறாங்க. ஊழியர்களை ஆட்சியாளர்கள், முதலமைச்சரும் அமைச்சரும் எல்லாமே அவமானப்படுத்துறாங்க.
வேலை செஞ்சுட்டு சம்பளம் தான் கேட்டாங்க. நிர்வாக சீர்கேடு காரணமா தான் இந்த நிறுவனம் நலிவடைந்தது எல்லாருக்குமே தெரியும். அது முழுக்க முழுக்க அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் தான் அதுக்கு பொறுப்பு. ஆனா ஊழியர்கள் மேல இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை சுமத்தினாங்க. ஒரு கட்டத்துல எங்களுடைய போராட்டம் என்பது மிக மிக ரொம்ப வீரியம் அடைந்து அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கக்கூடிய வகையில் எங்களுடைய போராட்டம் அமைந்தது. அப்ப இந்த துறையினுடைய அமைச்சரா இருக்கக்கூடிய அமைச்சர் சாய் சரவணன் வேற வழி இல்லாம தொழிற்சங்கத்தோட கலந்து பேசி இந்த பிரச்சனையெல்லாம் நாங்க தீர்க்கிறோம், உடனடியா ஒரு 3 மாசம் சம்பளம் கொடுத்து இந்த 3 மாசத்துல இந்த நிறுவனத்தை திறந்து நடத்தி நாங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வரோன்னு அமைச்சர் 30/9/2022 அமைச்சர் கையெழுத்து போட்டு தொழிற்சங்கத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டார். இந்த ஒப்பந்த காப்பி எங்க கையில் இருக்கு. அமைச்சரே கையொப்பமிட்டு அதன் பிறகும் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில இந்த நிறுவனத்தை திறந்து நடத்துவதற்கும் இவர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவை சம்பளம் கொடுப்பதற்கும் முயற்சி எடுக்கப்படவில்லை. அப்ப நாங்க ஒரு கட்டத்துல கடல்ல இறங்கி போராடின பிறகு முதலமைச்சர் எங்களை அழைத்து பேசி ஒரு முத்தரப்பு கமிட்டி நாங்க அமைச்சிருக்கிறோம், இந்த முத்தரப்பு கமிட்டி கூடி முடிவு எடுத்து இதை எப்படி நடத்தலாம், எப்படி சம்பளம் வழங்கப்படும், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு ஒரு முத்தரப்பு கமிட்டியும் அமைச்சர். ஆனா அந்த முத்தரப்பு கமிட்டியாலையும் இதற்கு சரியான தீர்வு சொல்லாமலே காலம் கடத்தும் போக்கியே இந்த அரசு தொடர்ந்து இப்படியே செய்து வந்தாங்க. அப்ப ஒரு கட்டத்துல என்ன பண்ணாங்க, இங்க இருந்த கிரண்பேடி அவர்கள், ஆளுநர் அவர்கள், இனிமே அரசு கஜானால பணம் இல்ல, அரசு உதவி பண்ண முடியாது, இவங்க நடத்துற மதுபான கடைகள்லாம் ஏலம் விட்டு அதுல வரக்கூடிய பணத்தை வச்சு இவங்களுக்கு நிலுவை சம்பளம் கொடுக்கலாம், நிறுவனத்தை திறந்து நடத்தலாம் அப்படின்னு அதுக்கான கோப்புகள்லாம் அனுப்பப்பட்டு அதுவும் ஒரு செயல் வடிவம் இல்லாம அப்படியே நிறுத்தப்பட்டது. அப்ப இப்படி நாங்க பல கட்ட போராட்டங்கள், பல்வேறு பேச்சுவார்த்தைகள் போராடி போராடி வெறுத்து இந்த ஆட்சியாளர்கிட்ட இனிமே எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைக்கு வந்த பிறகு நாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல ஸ்டாலின் அபிமன்யு என்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அவர் மூலியமாக ஒரு வழக்கை தொடர்த்தோம். 2024 ஜூலை 8 நாங்க தொடுத்த இந்த வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஜி.கே. இளேந்திரன் சொல்லிட்டு நீதிபதி அந்த தீர்ப்பை வழங்கினார். 2024 ஜூலை 8 அந்த தீர்ப்புல என்ன வழங்கப்பட்டதுன்னா, இந்த பாப்ஸ்கோ நிறுவனத்தை அந்த நிலுவையில் உள்ள சம்பளத்தை புதுச்சேரி அரசே வழங்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க. அந்த தீர்ப்பு காப்பி இங்க புதுச்சேரி அரசுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த தீர்ப்புல என்ன சொன்னாங்கன்னா, 3 மாதத்துக்குள்ள பாப்ஸ்கோ நிறுவனத்துக்கு வழங்க வேண்டிய நிலுவை சம்பளம் முழுமையாக புதுச்சேரி அரசே வழங்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கினாங்க. இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாம புதுச்சேரி அரசு மீண்டும் இத காலம் கடத்துற போக்க செய்து வந்தாங்க. நாங்க 16/7/2025 நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு திரும்பவும் சென்னை உயர்நீதிமன்றத்துல நாங்க தொடுத்தோம். அப்ப இந்த சென்னை உயர்நீதிமன்றத்துல 13/8/2005 அரசு சார்பில் ஆஜராகி அந்த நீதிமன்ற அவமதிப்பின் காரணமாக அரசு அதிகாரிகளாம் நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லி நீதிபதி உத்தரவிட்டாரு. அதுல 13/8/2025 நாங்க நிலுவை சம்பளத்தை எல்லாம் வழங்கி
நாங்க நீதிமன்றத்துல அதற்கான ஆவணத்தை தாக்கல் செய்யறோம் அப்படின்னு நீதிமன்றத்துல சொல்லிட்டு வந்தாங்க. அதன் பிறகு அதுவும் நடைமுறைப்படுத்தல. அது சொல்லிட்டு வந்து அதுவும் நடைமுறைப்படுத்தல. திரும்ப அரசு ஒரு தேதி கேட்டாங்க நீதிமன்றத்துல. 10/9/2025 அந்த நிலுவை சம்பளத்தை நாங்க வழங்கி நீதிமன்றத்துல அதற்கான ஆவணத்தை தாக்கல் செய்யறோம் அப்படின்னு திரும்ப நீதிமன்றத்துல ஒரு டைம் கேட்டு அது இறுதி அந்த அந்த தேதிக்குள்ள வழங்கலாம் தலைமைச் செயலரே நீதிமன்றத்திற்கு ஆஜராகணும் அப்படின்னு நீதிபதி உத்தரவிட்டாங்க. இப்ப அந்த தீர்ப்பின் அடிப்படையில நேற்றைய தினம் 8/9/2025 நேற்று மாலை இந்த பாப்ஸ்கோ நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய இப்ப 1028 ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டிருக்கு. 1028 ஊழியர்களுக்கு 7 மாதம் நிரந்தர ஊழியர்களுக்கு 7 மாசம் சம்பளம், தினக்கூலி ஊழியர்களுக்கு 8 மாத சம்பளம், வவுச்சர் ஊழியர்களுக்கு 9 மாத சம்பளம் வழங்கப்பட்டிருக்குது. இதை நாங்க ஏஐடிசி தொழிற்சங்கம் இதை நாங்க வரவேற்கிறோம். அரசு இந்த நாங்க எடுத்த ஏஐடிசி தொழிற்சங்கம் எடுத்த முயற்சியின் காரணமாக இன்றைக்கு நீதிமன்றத்துல இந்த வழக்கு தொடுத்து நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில இப்போது இந்த அரசு வழங்கியிருக்கு. இவர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளம் 89 மாசம். அப்ப மீதி வழங்க வேண்டிய சம்பளத்தையும் நீதிமன்றம் சொன்னவாறு நீதிமன்றம் முழு சம்பளம் வழங்க சொல்லியிருக்குது. இப்ப ஒரு பகுதி தான் இவங்க வழங்கி நீதிமன்றத்துல இன்னைக்கு போய் தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. நாங்க இது போட்டுட்டோம் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று மாலை தான் இந்த சம்பளம் வழங்கப்பட்டிருக்கு. அப்ப எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, இந்த புதுச்சேரி அரசுக்கு நீதிமன்ற தீர்ப்பு அளித்தவாறு முழு சம்பளத்தையும் உடனடியாக வழங்கணும். இப்ப வழங்கியதற்கு அரசுக்கு நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பா இந்த காலகட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு போராட்டங்கள், பாப்ஸ்கோ ஊழியர்கள் போராட்டங்கள், பேசிக் ஊழியர்கள் போராட்டங்கள், அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுடைய போராட்டம் மிகப்பெரிய சமூக பிரச்சனையாக புதுச்சேரியில மாறியது. அப்படி சமூக பிரச்சனையாக இன்றைக்கு அது வெளியில வந்ததுக்கு முக்கியமான காரணம் பத்திரிகையாளர் தான் முக்கியமான காரணம். அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மனதார எங்களுடைய நன்றியை நாங்க தெரிவித்துக்கிறோம். நாங்க என்னென்னலாம் போராட்டம் நடத்தணுமோ இந்த போராட்டத்தை அரசுடைய கவனத்தை பொது சமுதாயத்துக்கு இந்த செய்தியை கொண்டு போனதுடைய பங்கு வந்து பத்திரிகையாளருடைய பெரிய பங்கு. பத்திரிகையாளருக்கும் இந்த காலகட்டத்தில் எங்களுடைய இல்ல, இது நாங்க நீதிமன்றத்துக்கே போயிட்டோம். இந்த அரசு நம்மள போராடி பார்த்தோம், ஒண்ணுமே செய்யல, வேற வழியே இல்லை. இனிமே நீதிமன்றத்தாலதான் இத தீர்வு காணப்படுன்ற அந்த எண்ணத்தில் நீதிமன்றத்துக்கு போய் நல்ல தீர்ப்பு நீதிபதி வழங்கி இருக்கிறாரு. அந்த தீர்ப்பை முழுமையா இன்னும் செயல்படுத்தினா அந்த தீர்ப்புல 10 கோடி ரூபாய் இப்ப பணம் மொத்தம் நான் சொன்ன இந்த பணம், இந்த சம்பளம், இந்த 3 பிரிவா வழங்கப்பட்ட சம்பளம் 10 கோடி ரூபாய் முதல் தவணையா கொடுத்துருக்காங்க. இது மிகப்பெரிய எங்களுடைய நீதிமன்ற அது ஒரு நீதி போராட்டம் நடத்தணும், சட்ட போராட்டமே இதை நாங்க நடத்தணும். ஏன்னா முடியாதுன்னா ஆட்சியாளர்கள் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அதன் பிறகுதான் நீதிமன்றத்துல போய் எங்க தரப்பு நியாயத்தை நாங்க முறையிட்ட பிறகுதான் இந்த நீதி வழங்கப்பட்டிருக்குது. அதனால அரசு படிப்படியா ஒவ்வொரு பட்ஜெட்டையும் இந்த பணத்தை கொடுக்கறதுக்கான ஏற்பாடும் நடைபெற்று இருக்குது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில பேசிக் 36 கோடி ரூபாய் ஒதுக்கிச்சு. இந்த தீர்ப்பை பயன்படுத்தி அரசு வேற வழி இல்லாம போன பட்ஜெட்ல பாப்ஸ்கோவுக்கு 10 கோடி, பேசிக்கு 36 கோடி ஒதுக்கியாச்சு. இப்ப அந்த அந்த பணத்தையும் விரைவாக அரசு உடனடியாக அவங்களுக்கு சம்பளம் வேணும்ன்றத எங்களுடைய கோரிக்கை. நாங்க இது மேல
ஒரு கமிட்டி ஒண்ணு அமைச்சாங்க. விஜயன் தலைமையில ஒரு குழு ஒண்ணு, வைத்திலிங்கம் முதலமைச்சருக்குள்ள ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவுல எப்படியெல்லாம் இது முறைகேடு நடந்ததுன்றது அந்த குழு விசாரித்து விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. ஆனா ஆட்சியாளர்கள் இதுல யாரு மாத்தி மாத்தி ஆட்சி வந்தாலும் அதுல பலர் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இதை மூடி மறைக்கப்படுகிறது. இதுதான் உண்மையான விஷயம். இதுக்கு தேவையில்லாத சேர்மன் போடுறது, அந்த சேர்மன்லாம் என்னென்னலாம் பண்ணாங்கன்றதெல்லாம் அது நாட்டு மக்களுக்கு வெளிச்சம். அது இதுக்கு சேர்மனா வந்தவங்க அரசியல்ல வந்து எம்எல்ஏ ஆகி அவங்க ஒரு பொறுப்பு கொடுக்குன்ற அதுல போட்டு அவங்க பண்ண முறைகேடுகள், இப்படி பல அதிகாரிகள் முறைகேடு, ஆட்சியாளர் பல பேர் இதுல தொடர்புக்காங்க. அதனால இது அரசு ஒரு விசாரணை கமிஷன் போட்டு அது மேல நடவடிக்கை எடுக்கின்றது எங்களுடைய கோரிக்கையா இருக்குது. ஆமா, பண்ணட்டும்.